அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நடத்திய வான்வழி தாக்குதலில் பயங்கரவாதியும் ஜெய்ஷ்-இ-முகமது தலைவருமான மசூத் அசாரின் குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா நடத்திய வான்வழி தாக்குதல் பயங்கரவாதியும் ஜெய்ஷ்-இ-முகமது தலைவருமான மசூத் அசாரின் குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது ஜெய்-இ-முகமது தலைவர் மசூத் அசார் இதை உறுதிப்படுத்தியும் இருக்கிறார். மேலும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் மற்றும் 4 நெருங்கிய கூட்டாளிகள் இந்திய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக சொல்லியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு சோகமடைந்த மசூத் அசார் இந்த தாக்குதலில் நானும் கொல்லப்பட்டிருந்தா நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மௌலானா கஷாப்பின் முழு குடும்பமும் மௌலானா மசூத் அசாரின் மூத்த சகோதரியும் கொல்லப்பட்டிருக்காங்க. முப்தி அப்துல் ரபின் பேர குழந்தைகள், பாஜி சாதியாவின் கணவர் மற்றும் அவரது மூத்த மகளின் 4 குழந்தைகள் காயமடைந்திருக்காங்க. பெரும்பாலான பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஜெய்ஷ்-இ-முகமது ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்ட அசாரின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் இன்று அடக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நேற்று இரவு இந்திய ஆயுத படைகள் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஜெய்ஷ்-இ-முகமதின் கோட்டையான வஹாவல்பூர் உள்பட 9 பயங்கரவாத மறைவிடங்கள் மீது துல்லியமான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் மீதான தாக்குதல் குறித்து இராணுவம் மற்றும் விமானப்படை அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்காங்க. மேலும் வான்வழி தாக்குதலின் 2 நிமிட காணொளி ஒளிபரப்பப்பட்டிருக்கு. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்திய ஆயுத படைகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய பயங்கரவாத உள்கட்டமைப்பை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கியிருக்கு. அங்கிருந்து தான் இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டு இயக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 9 இடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூறப்பட்டிருக்குங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் மீதான விமான தாக்குதல் குறித்து புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு அரசு, இராணுவம் மற்றும் விமானப்படை அதிகாரிகள் விளக்கமும் அளித்திருக்காங்க. முதல்ல பயங்கரவாதிகளினுடைய மறைவிடங்கள் மீது இந்திய இராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையை காட்டும் வான்வழி தாக்குதலில் 2 நிமிட காணொளி ஒளிபரப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி நேற்று, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 1 மணி முதல் 1:11 மணி வரையிலான 7 நிமிடங்களில் 9 இலக்குகள் அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் திட்டமிட்ட தாக்குதல் முடிவடைய மொத்தம் 25 நிமிடங்கள் ஆனது என சொல்லியிருக்காங்க. நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இராணுவ கர்னல் சோபியா குரேஷி மற்றும் விமானப்படை விங் கமாண்டர் பியோமிகா சிங் ஆகியோர் இந்த நடவடிக்கை குறித்து தகவல்களை வழங்கியிருக்காரு. வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியும் உடனிருந்திருக்காங்க. பஹல்காம் என்பது ஒரு கோழைத்தனமான தாக்குதலாகும். அதில் மக்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கு முன்பாக கொல்லப்பட்டிருந்தாங்க. தலையில் சுடப்பட்டது. இந்த தாக்குதலின் செய்தியை பரப்புமாறு உயிர் பிழைத்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் நல்ல நிலையை பாதிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு 2.25 கோடிக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு வந்திருக்காங்க. காஷ்மீரின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு தீங்கு விளைவிப்பதன் மூலம் அதை பின்தங்கிய நிலையில் வைப்பதே தாக்குதலின் நோக்கமாகும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் நாடு முழுவதும் பரவிய வகுப்புவாத கலவரங்களால் இந்த தாக்குதல் முறை ஈர்க்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்கு TRF என்று தன்னை அழைத்து கொள்ளும் ஒரு குழு பொறுப்பேற்றிருக்காங்க. இது ஐநாவால் தடை செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் லஷ்கருடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய லஷ்கர் போன்ற பயங்கரவாத அமைப்பின் கிளைக்குழுவான
டிஆர்எஃப் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. பல்காம் தாக்குதல் தொடர்பான விசாரணையில் பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் அம்பலமாகி இருக்கிறது. டிஒய்ஆர்எஃப் கூற்றுகளின் லஷ்கரின் சமூக ஊடக பதிவுகளும் இதை நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தாக்குதல் நடத்தியவர்களும் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதலின் சுருக்கம் இந்தியாவில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பரப்ப பாகிஸ்தானின் திட்டத்தை அம்பலப்படுத்தியிருக்கு. பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக பாகிஸ்தான் பெயர் பெற்றிருக்கு. பல்காமில் நடந்த தாக்குதலால் மக்கள் மஜியில் கடும் கோபம் நிலவியது. பாகிஸ்தானுடனான உறவுகள் தொடர்பாக இந்திய அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுத்தாங்க. ஏப்ரல் 22 தாக்குதலுக்கு காரணமானவர்களும் அதை திட்டமிட்டவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தளங்கள் மேலும் தாக்குதலை நடத்தக்கூடும் அப்படின்ற தகவல் தங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களை தடுத்து நிறுத்துவது அவசியமாக இருந்திருக்கு. அவற்றை தடுக்க எங்கள் உரிமையை பயன்படுத்தி இருக்கும். இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது பயங்கரவாத உள்கட்டமைப்பை அகற்றுவதிலையும் பயங்கரவாதிகளை செயலிழக்க செய்வதிலையும் கவனம் செலுத்தது. கடந்த 10 ஆண்டுகளில் 350க்கும் மேற்பட்ட இந்திய குடிமக்கள் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கொடூரமான தாக்குதலில் பார்த்தோம் அப்படின்னா வன்முறை செயல்களில் 800க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நாட்டை பாதுகாக்கும் போது 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் தங்கள் உயிரை இழந்திருக்காங்க. அதே நேரத்தில் 1400க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் காயமடைந்தும் இருக்காங்க. இந்த அறுவை சிகிச்சை அதிகாலை 1:05 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் நடந்திருக்கு. பல்காமில் கொடூரமாக கொல்லப்பட்ட அப்பாவி சுற்றுலா பயணிகளுக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கடந்த 30 ஆண்டுகளாக பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் உருவாக்கப்பட்டு வராங்க. தாக்குதலுக்கு பிறகும் இது வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. நாங்கள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் காஷ்மீரில் 9 இலக்குகளை தேர்ந்தெடுத்து அவற்றை அழித்தோம். அங்கு ஏவுதளங்களும் பயிற்சி மையங்களும் குறிவைக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. நம்பகமான தகவல் மற்றும் உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் இந்த இலக்குகளை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இந்த நடவடிக்கையின் போது அப்பாவி மக்களுக்கும் பொதுமக்களின் உள்கட்டமைப்புக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதை நாங்கள் உறுதி செய்தோம். இராணுவ நடவடிக்கை மொத்தம் 25 நிமிடங்கள் நடிச்சிருக்கு. செவ்வாய்க்கிழமை இரவு 1:04 மணி முதல் 1:11 மணி வரையிலான 7 நிமிடங்களில் மொத்தம் 9 பயங்கரவாத இலக்குகள் அடிக்கப்பட்டிருக்கு. இதில் இருந்த எல்லா இடங்களில் பயங்கரவாதிகளுக்கான தங்கும் இடங்கள், பயிற்சி மையங்கள் மற்றும் ஏவுதளங்கள் கட்டப்பட்டிருந்தன. முசாபரக், பஹ்வல்பூர் மற்றும் முரிகே உள்ளிட்ட மொத்தம் 7 நகரங்களில் 9 இடங்களில் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக செய்தி நிறுவனம் PTI தெரிவித்திருக்கிறாங்க. இவற்றில் ஜெய்ஷ்-இ-முகமதுவின் 4 மறைவிடங்களும், லஷ்கர்-இ-தொய்பாவின் 3 மறைவிடங்களும், ஹிஸ்புல் முஜாஹிதீன் 2 மறைவிடங்களும் அடங்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியாவிடம் தப்பிய மசூத் அசார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு நம் நாடு பதிலடி கொடுத்திருக்காங்க. இதில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் அக்கால் மருமகள் உள்பட அவரது குடும்பத்தைச் சேர்ந்த பலரும் கொல்லப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்களினுடைய இறுதி சடங்கில் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் பங்கேற்று அரசு மரியாதையை வழங்கி இருக்கக்கூடிய தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீரின் பல்காமில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான தி ரெசிடென்ட் பிராண்ட் அப்படின்ற அமைப்பு பொறுப்பேற்றது. இதில் பார்த்தீங்கன்னா லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் துணை அமைப்பாகும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க இந்தியா. பல்காம் தாக்குதல் நடந்து 15 நாட்களான நிலையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலில் மொத்தம் 70 பயங்கரவாதிகள் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறதாக முதற்கட்ட தகவல்களும் வெளியாகியிருக்கு. மொத்தம் 9 பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்கள் தரைமட்டமாகி இருக்கு. குறிப்பாக பாகிஸ்தானின் பல்காவால்பூரில் இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜித் சுபான் அல்லா என்ற இடத்துல நம் நாடு
ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்த இடம் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளே நுழைந்து இந்த இடத்தை நம் ஏவுகணை தரமட்டமாக்கியிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் இந்த இடம் என்பது ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைமையிடமாக செயல்பட்டு வந்ததுதான்.